லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் தான் அதை வெளியிடணும். நாங்க பேசினதுல ஒருமித்த கருத்து. இந்த ஒருமித்த கருத்து என்னவென்றால், தொகுதி சீரமைப்பு என்பது எந்த வகையிலும் தமிழ்நாட்டை பாதிக்க கூடாது. பாராளுமன்றத்தை உறுப்பினர்களை உயர்த்துவதில் எங்களுக்கு எதிர்ப்புண்டு. 543 பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த 543க்குள்ளே தமிழ்நாட்டுக்கு இருக்கின்ற 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. கிடையாது. நீங்க பாராளுமன்றத்தை 815ஆகவோ 850ஆகவோ உயர்த்தி அதே ரேஷியோவை நீங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாலும் அந்த பாராளுமன்றம் எந்த விதமான பயனும் அளிக்காது. ஏற்கனவே 543 பேருக்கே பேசுறதுக்கு நேரம் கிடையாது. இதை 850 பேரோ 815 பேரோ பாராளுமன்றத்துல இருந்தாங்கன்னா யாருக்கும் பேசுறதுக்கு நேரமே கிடைக்காது. நீங்க இந்த பாஜக அரசாங்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாராளுமன்றம் கூடுற நாட்கள் குறைந்து கொண்டே போகுது. இந்த குறைந்து கொண்டு போகின்ற பாராளுமன்றத்துல உறுப்பினர்கள் எண்ணிக்கை கூட்டினீங்கன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் எந்த வகையிலும் பேசுவதற்கு வாய்ப்பே கிடைக்காது. சார், இப்ப திமுக இந்த விவகாரத்தை ஆதரிக்கும் பட்சத்தில் அவங்க ஒரு நாடு ஒரு தேர்தலுக்கும் ஆதரிக்கூடிய நிலைமை வாய்ப்பு இருக்கலாம். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சீக்கிரம் தேர்தல் வரும்னு ஆசை காட்டி பிஜேபி மோசம் பண்றதுக்கு அதுலயே அந்த டிராப்ல அவங்க உழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை பத்தி எனக்கு தெரியாது. திமுக அதிமுக ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒரே நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. சொல்றேனே, இந்த விஷயம் அரசியல் ரீதியாக பார்க்க கூடாது. இது தமிழ்நாட்டோட உரிமைகளாக நீங்க பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் நீங்க பார்க்க வேண்டும். இந்திய ஜனநாயகத்திற்கு இது ஆபத்தா நல்லதா என்று பார்க்க வேண்டுமே தவிர இது ஒரு அரசியல் கோணத்துல கட்சி கோணத்திலும் பார்க்க கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. இல்ல அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அதுக்கு சம்பந்தம் இல்லை. இது ஒரு இஷ்யூக்காக ஒன்று கூடி இருக்கிறோம். இது ஒரு இஷ்யூ இருக்கும். காவிரியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கு. அவ்வளவு.